வணக்கம். இன்னைக்கு நம்ம காஸ்ட் அக்கவுண்டிங் சப்ஜெக்ட்ல ரெகன்சிலியேஷன் ஆஃப் காஸ்ட் அண்ட் ஃபினான்ஷியல் அக்கவுண்ட்ஸ் சாப்டர்ல யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருக்கக்கூடிய 5 மார்க்ஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம். ஏற்கனவே நம்மோட சேனல்ல ரெகன்சிலியேஷன் ஆஃப் காஸ்ட் அண்ட் ஃபினான்ஷியல் அக்கவுண்ட்ஸ் சாப்டர் இன்ட்ரடக்ஷன் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவில் ரெகன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட்டோட மீனிங், ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறது, ட்ரிக்ஸ் ரெண்டுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க்கை நான் உங்களுக்காக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக அந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இன்றைக்கி நடத்தக்கூடிய ப்ராப்ளத்தை உங்களால் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். அடுத்த இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வருஷத்துல இருந்து புது சிலபஸ் இம்ப்ளிமெண்ட் ஆகுது. ஓகே, தேர்ட் இயருக்கு. ஸோ நீங்கள் படிக்கக்கூடியது ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து உங்களோட சிலபஸ் எல்லாமே நியூ சிலபஸ். இந்த நியூ சிலபஸில் ரெகன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு 4 வருஷத்து கொஷின் பேப்பரில் பார்த்தீங்க அப்படின்னா ரெகன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட் கொஷின் பேப்பரில் இருக்காது. ஏன்னா அவங்களோட சிலபஸில் கிடையாது. ஓகே, 2019-20 வேற சிலபஸ், அந்த சிலபஸ்லையும் என்ன இருந்தது, ரெகன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட் இருந்தது. 3 முறை உங்களுக்கு சிலபஸ் மாறி இருக்கு. ஓகே, அதனால 2019 to 2018 கொஷின் பேப்பர்லலாம் இந்த கொஷின்ஸ் இருக்கும். ஓகே, ரீசன்ட் பாஸ்ட் கொஷின் பேப்பரில் ரெகன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட் இருக்காது. அதுக்காக அது வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின் இல்லைன்னு நினைக்காதீங்க. ரெகன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின் தான். ஓகே, இந்த வருஷத்துல இருந்து உங்களுக்கு சிலபஸில் ஆட் ஆயிருக்கு. அடுத்த இன்ஃபர்மேஷன், ரெகன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட் எக்ஸாமில் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் அட்டன் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ என்ன ரீசனுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராப்ளம் அட்டன் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. சம்மே உங்களுக்கு தப்பானா கூட, ஆன்சர் தப்பானா கூட உங்களுக்கு அந்த ஸ்டெப் மார்க் கிடைக்கும். ஓகேவா? ஏன்னா இதில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்மெண்ட் எடுத்து எழுதி ப்ராஃபிட் இன்ஃபர்மேஷனில் ஆரம்பிப்பீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சில இன்ஃபர்மேஷனை ஆட் பண்ணுவீங்க, சில இன்ஃபர்மேஷனை சப்ராக்ட் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ இதில் வந்து ஆஸ் ஹியூமன் பீயிங் நீங்கள் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணலாம். ஆட் பண்ணுறதை லெஸ்ஸில் மாற்றலாம், லெஸ் பண்ணுறதை ஆடில் மறந்து போய் போட்டிருக்கலாம். 1 or 2 இன்ஃபர்மேஷன், ஆன்சர் தப்பாகலாம். ஆனால் கண்டிப்பாக ஸ்டெப் மார்க் கிடைக்கும். ஓகேவா? அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் கண்டிப்பாக ரெகன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட் எக்ஸாமில் வந்ததுன்னா அட்டன் பண்ணுங்க. அடுத்த இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாப்டரை நீங்கள் ரொம்பவே ஈஸியாக அட்டன் பண்ணலாம். கான்செப்டை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் கான்செப்ட் ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சம்மு போடுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முந்தி உங்களுக்கு இன்னொரு இன்ஃபர்மேஷனும் நான் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ப்ராஃபிட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ரெகன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட்டில். இந்த ப்ராஃபிட்டோட ஒரு கான்செப்டை தெரிஞ்சுக்கோங்க. ஒரு பிஸ்னஸில் எக்ஸ்பென்சஸ் அதிகமாகிட்டே இருக்குது அப்படின்னா ப்ராஃபிட் என்ன ஆகும் அப்படின்னா கம்மியாகும். எக்ஸ்பென்சஸ் அதிகமாச்சுன்னா ப்ராஃபிட் கம்மியாகும். இன்கம் அதிகமாச்சுன்னா ப்ராஃபிட் அதிகமாகும். ஓகே, இது வந்து பேசிக் கான்செப்ட். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ராப்ளம் ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். ஓகே, ஸோ அடுத்து இந்த ரெகன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட்டில் எப்போவுமே ப்ராப்ளம் இன்ஃபர்மேஷன் ப்ராஃபிட் ஆஸ் பர் காஸ்ட் அக்கௌண்ட்ஸ் இல்லை ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ் அந்த இன்ஃபர்மேஷனில் தான் ஆரம்பிக்கணும். ஃபர்ஸ்ட்டு நம்ம கொஷின் பேப்பரில் என்ன ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ப்ராப்ளம் சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நவம்பர் 2019 கொஷின் பேப்பர். நான் இப்போ உங்களுக்கு சால்வ் பண்ண போகிறது 2018 கொஷின் பேப்பர். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட் ஆஸ் பர் காஸ்ட் அக்கௌண்ட்ஸ் வாஸ் ₹1,50,000. Calculate the profit as per financial accounts on the basis of the following information. இதில் ஒரே ஒரு ப்ராஃபிட் தான் கொடுத்துருக்காங்க, காஸ்ட் அக்கௌண்ட்ஸோட ப்ராஃபிட். அதை தான் நான் இங்கே எடுத்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் எழுதிட்டேன். ப்ராப்ளம் எப்போவுமே ப்ராஃபிட் இன்ஃபர்மேஷனில் ஸ்டார்ட் ஆகணும். காஸ்ட் ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க, நான் எடுத்து எழுதிட்டேன். சில நேரம் 2 ப்ராஃபிட்டும் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எந்த ப்ராஃபிட்டில் வேணுனாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஆனால் கான்செப்ட் புரிஞ்சு சம் போடணும். அடுத்து என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். Works overheads were under recovered in cost accounts by ₹6,200. Administration expenses were under recorded in financial accounts by ₹2,750. Depreciation charges under recovered in cost accounts ₹1,900. Interest received on investment ₹1,000. Okay, ஸோ எந்தெந்த இன்ஃபர்மேஷன்லாம் டிஃப்ரென்ஸ் ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷன்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட காஸ்ட் அக்கௌண்ட்டில் நமக்கு கிடைச்ச ப்ராஃபிட் வேறு, காஸ்ட் அக்கௌண்ட்டில் நமக்கு கிடைச்ச ப்ராஃபிட் வேறு, ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்டில் நமக்கு கிடைச்ச
ப்ராஃபிட் வேற. ஓகே, இந்த ப்ராஃபிட்ல ஏன் டிஃப்ரென்ஸ் வந்தது அந்த இன்ஃபர்மேஷன் தான் நம்ம இப்போ ரீட் பண்ண எல்லா இன்ஃபர்மேஷனும். ஓகேவா? ஸோ கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. இங்கே கொடுத்துருக்கிறது எல்லாமே நமக்கு ஏன் டிஃப்ரென்ஸ் வருது, காஸ்ட் அக்கௌண்ட் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்டில் டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்றது தான். ஓகே, இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ப்ராஃபிட் இன்ஃபர்மேஷன் எடுத்து எழுதிக்கோங்க. ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ப்ராஃபிட்டை என்ன பண்ணுது, ப்ராஃபிட்டில் அதோட ரிசல்ட் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அதை வந்து நம்ம ஒரு ஒர்க்கிங் நோட் மாதிரி எழுதி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஆட் பண்ணுற இன்ஃபர்மேஷன், லெஸ் பண்ணுற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி லெஸ் பண்ணணும். ஓகே, இப்போ நமக்கு கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் பாருங்கள். ஒர்க்ஸ் ஓவர் ஹெட் அப்படின்றது எக்ஸ்பென்சஸ் அண்டர் ரெக்கவர்ட் இன் காஸ்ட் அக்கௌண்ட்ஸ் பை ₹6,200 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அதாவது காஸ்ட் அக்கௌண்ட்ஸில் 6,200 எக்ஸ்பென்சஸை கம்மியாக காட்டியிருக்காங்க. எக்ஸ்பென்சஸை கம்மியாக காட்டும்போது ப்ராஃபிட் என்ன ஆயிருக்கு, அதிகமாகிருக்கு. எக்ஸ்பென்சஸை கம்மியாக காட்டினதுனால ப்ராஃபிட் என்னவாயிருக்கு, அதிகமாகிருக்கு. ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸை விட ப்ராஃபிட் அதிகமாகிருக்கு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், காஸ்ட் அக்கௌண்ட்ஸில் இந்த ப்ராஃபிட்டை கம்மி பண்ணி காட்டணும். இந்த காஸ்டிங் ப்ராஃபிட்டில் என்ன பண்ணணும், லெஸ் பண்ணணும். ப்ராஃபிட்டை என்ன பண்ணியிருக்கு அப்படின்றத தான் நம்ம ஃபஸ்ட்டு இம்பேக்ட் பண்ணியிருக்குன்றதை தான் பார்க்கணும். இந்த ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் ஏன் வருது அப்படின்னா, ஒர்க்ஸ் ஓவர் ஹெட்டை நம்ம கம்மியாக காட்டிட்டோம், அதனால காஸ்டிங் ப்ராஃபிட் அதிகமாகிடுச்சு. அதனால நம்ம அதை என்ன பண்ணுறோம், லெஸ் பண்ணுறோம். கொஞ்சம் யோசிச்சிங்க அப்படின்னா அந்த இன்கம் எக்ஸ்பென்சஸ் ஒரு பாயிண்ட்டை பிடிச்சிங்க அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒர்க்ஸ் ஓவர் ஹெட் அண்டர் ரெக்கவர்ட்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்ஸை அப்படியே எழுதிடுங்க. இன் காஸ்ட் அக்கௌண்ட்ஸ், அதாவது கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் காஸ்ட் அக்கௌண்ட் ரிலேட்டடா ஃபினான்ஷியல் அக்கௌண்ட் ரிலேட்டடா அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. காஸ்ட் அக்கௌண்ட்டில் கம்மியாக இருக்குது, காஸ்ட் அக்கௌண்ட்டில் கம்மியானதுனால ப்ராஃபிட் அதிகமாகிடுச்சு, அதனால நம்ம அதை லெஸ் பண்ண போகிறோம் 6,200. ஓகே, அடுத்த இன்ஃபர்மேஷன் பாருங்கள். அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸ் வேர் அண்டர் ரெக்கார்டட் இன் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ் பை 2,750. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் எதனால் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸ் வந்து ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸில் என்ன பண்ணிட்டாங்க, கம்மியாக காட்டிட்டாங்க. ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸில் எக்ஸ்பென்சஸை கம்மியாக காட்டினதுனால ஃபினான்ஷியல் ப்ராஃபிட் அதிகமாயிடுச்சு. ஓகேவா? ஸோ ஃபினான்ஷியல் ப்ராஃபிட் அதிகமாயிடுச்சுன்னா காஸ்ட் அக்கௌண்ட்ஸில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதை வந்து ஆட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ண போகிறேன், இது வந்து ஃபினான்ஷியல் ப்ராஃபிட் எக்ஸ்பென்சஸ். ஓகே, ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸில் தான் கம்மியாக காட்டியிருக்காங்க, அதனால இங்கே அப்படியே ஆப்போசிட்டாக எழுதணும். ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸ் அவங்க கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனை அப்படியே எழுதுங்க. எக்ஸ்பென்சஸ் அண்டர் ரெக்கார்டட். ஓகேவா? அண்டர் ரெக்கார்டட்னா இதில் ஒரு லெஸ் வந்திருக்கு, வேறு ஏதாவது லெஸ் இன்ஃபர்மேஷன் இருந்தால் ஒன்றா எழுதணும். ஓகே, ஸோ இப்போ நான் அடுத்த ஆட் இன்ஃபர்மேஷன் எழுதிட்டேன். அண்டர் ரெக்கார்டட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2,750. அடுத்த இன்ஃபர்மேஷனை ரீட் பண்ணுங்கள். டெப்ரிஷியேஷன் சார்ஜஸ் ஓவர் ரெக்கவர்ட் இன் காஸ்ட் அக்கௌண்ட்ஸ் பை 1,900. இப்போ நல்லா கவனிங்க. டெப்ரிஷியேஷன் அப்படின்றது என்னது, எக்ஸ்பென்சஸ். டெப்ரிஷியேஷன் அப்படின்றது என்னது, எக்ஸ்பென்சஸ். ஸோ எக்ஸ்பென்சஸ் என்ன ஆயிருக்குன்னா ஓவர் ரெக்கார்டட், அதிகமாக காட்டிட்டாங்க. அதிகமாக காட்டிட்டா எதில் காட்டியிருக்காங்க, காஸ்ட் அக்கௌண்ட்டில். காஸ்ட் அக்கௌண்ட்டில் அதிகமாக காட்டிட்டா காஸ்டிங் ப்ராஃபிட் என்னவாக இருக்கும், கம்மியாக இருக்கும். ப்ராஃபிட் என்னவாக இருக்கும், கம்மியாக இருக்கும். அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா, கம்மியாயிருச்சு இல்லையா ப்ராஃபிட், அதை ஆட் பண்ணி காட்டணும். ஸோ காஸ்டிங் ப்ராஃபிட் அப்படின்னும் போது ஆட் பண்ணி காட்டணும். ஸோ டெப்ரிஷியேஷன் சார்ஜஸ் ஓவர் ரெக்கவர்ட் இன் காஸ்ட் அக்கௌண்ட்ஸ். ஓவர் ரெக்கவர்ட் இன் காஸ்ட் அக்கௌண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட்டு, 1,900 எடுத்து எழுதிடலாம். ஓகே, கொஞ்சம் யோசிக்கணும். காஸ்டிங் ப்ராஃபிட்டில் என்ன இம்பேக்ட் கொடுத்துருக்கு அப்படின்றத தெரிஞ்சது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அடுத்து இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது என்னென்னா உங்களுக்கு ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸில் மட்டும்தான் காட்டியிருப்பாங்க. ஓகே, சில இன்ஃபர்மேஷன் ப்ரீவியஸ் வீடியோவில் பாருங்கள். அப்போ ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸில் மட்டும்தான் காட்டியிருக்காங்கன்னா காஸ்ட் அக்கௌண்ட்ஸில் இது வரைக்கும் காட்டலை. காஸ்ட் அக்கௌண்ட்ஸில் இன்கம் காட்டலைன்னா
அது என்னவாயிருக்கும், காஸ்டிங் ப்ராஃபிட் கம்மியாக இருக்கும். அப்போ அதை நம்ம என்ன பண்ணணும், இன்க்ளூட் பண்ணணும், காஸ்டிங் ப்ராஃபிட்டில் இன்க்ளூட் பண்ணணும். ஸோ இதையும் ஆட் தான் பண்ண போகிறோம். இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, ஸோ காஸ்டிங் ப்ராஃபிட்டில் அதோட இம்பேக்ட் என்னன்னு பார்க்குறேன், அதுக்கேற்ற மாதிரி நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். ஓகே, இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் இதில் நம்ம காட்டலை. ஸோ காஸ்டிங் ப்ராஃபிட்டு காட்டாததுனால ஃபினான்ஷியல் ப்ராஃபிட்டை விட டிஃபர் ஆகுது. அப்போ இதுலேயும் காட்டிட்டா ரெண்டும் ஈக்குவல் ஆகிடும் இல்லையா. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ, 1000, அதையும் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ நமக்கு கொடுத்தது 4 இன்ஃபர்மேஷன் தான், அதில் 1 மட்டும் லெஸ் பண்ணுறோம், மற்றதெல்லாம் என்ன பண்ணுறோம், ஆட் பண்ணுறோம். ஓகேவா. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 6200 மட்டும் லெஸ்ஸில் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இதெல்லாமே நமக்கு என்ன பண்ணணும், ஆட் பண்ணுற அமௌண்ட்டு. ஸோ ஆட் பண்ணுறதெல்லாம் மொத்தமாக நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5650 கிடைக்குது. இப்போ இந்த 6200 நம்ம மைனஸ் பண்ணிவிட்டு இந்த 5650 நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். ஆட் பண்ணினா நமக்கு 1,49,450 கிடைக்கும். ஓகே, ஸோ இங்கே வந்த ஆன்சர் ப்ராஃபிட் ஆஸ் பர் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ். ஓகேவா. நம்ம காஸ்ட் அக்கௌண்ட்ஸில் ஆரம்பித்தோம், என்னென்ன டிஃப்ரென்ஸோ அதெல்லாம் ஆட் பண்ணி லெஸ் பண்ணிட்டதுனால அந்த டிஃப்ரென்ஸ் கடைசி நமக்கு கிடைச்ச ஆன்சர் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ். ஓகே, அடுத்து நம்ம நவம்பர் 2019 கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்கக்கூடிய ஒரு 5 மார்க் ப்ராப்ளம் போட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ப்ராப்ளத்தை ரீட் பண்ணி என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த ப்ராப்ளம்லேயும் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ஆஸ் பர் காஸ்ட் அக்கௌண்ட்ஸ் வாஸ் 1,50,300 தான் கொடுத்துருக்காங்க, ஃபினான்ஷியல் ப்ராஃபிட் கொடுக்கல. ஓகே, ஸோ அடுத்து என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒர்க்ஸ் ஓவர் ஹெட்ஸ் வேர் ஓவர் ரெக்கவர்டு இன் காஸ்ட் அக்கௌண்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க 8,000. அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸ் ஓவர் ரெக்கவர்டு இன் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ் 3,000. டெப்ரிசியேஷன் charges were over recorded in cost accounts by 1,900. Interest on investment amounted to rupees 940. Bad debts return of 650 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ப்ரீவியம் ப்ராப்ளம் மாதிரி தான் இருக்குது, அமௌண்ட் மாறி இருக்குது, பேட் டெப்ஸ் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ப்ராப்ளம் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், ஃபஸ்ட்டு ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கோங்க, பர்டிகுலர்ஸ் ருபீஸ் போட்டுக்கோங்க. நம்ம ஸ்டார்ட் பண்ண வேண்டியது ப்ராஃபிட் இன்ஃபர்மேஷனில் ஸ்டார்ட் பண்ணணும். ப்ராஃபிட் ஆஸ் பர் காஸ்ட் அக்கௌண்ட்ஸ் இன்ஃபர்மேஷனில் நான் ஆரம்பிக்கிறேன். ஓகே, ஸோ ப்ராஃபிட் ஆஸ் பர் காஸ்ட் அக்கௌண்ட்ஸ் எடுத்து எழுதிக்கலாம். 1,50,300 கொடுத்துருக்காங்க, அதை நான் அவுட்டர் காலமில் எடுத்து எழுதிக்கணும். ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனாக பார்க்கணும். இன்கமா எக்ஸ்பென்சஸா, காஸ்டிங் ப்ராஃபிட்டில் அதோட இம்பேக்ட் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ இந்த ஒர்க்ஸ் ஓவர் ஹெட் அப்படின்றது எக்ஸ்பென்சஸ். ஓகே, எக்ஸ்பென்சஸ் அதிகமாக காட்டியிருக்காங்க, காஸ்ட் அக்கௌண்ட்டில் எக்ஸ்பென்சஸை என்ன பண்ணியிருக்காங்க, அதிகமாக காட்டியிருக்காங்க. ஸோ எக்ஸ்பென்சஸை அதிகமாக காட்டினா என்னவாகும்னு சொன்னேன் நான், ப்ராஃபிட் வந்து கம்மியாகும். ப்ராஃபிட் என்னவாகும், கம்மியாகும் இல்லையா. ஸோ ப்ராஃபிட் கம்மியாகுது அப்படின்னும் போது காஸ்டிங் ப்ராஃபிட், ஓகே, காஸ்டிங் ப்ராஃபிட் கம்மியாக இருக்குது. ஸோ அதிகமாக காட்டினதை ப்ராஃபிட் கம்மியாயிடுச்சு, அதனால நம்ம என்ன பண்ணணும்னா மறுபடி ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணிட்டா என்னவாயிடும், கரெக்ட் ஆகிடும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இந்த ஒர்க்ஸ் ஓவர் ஹெட்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆட் பண்ணுறோம். ஒர்க்ஸ் ஓவர் ஹெட்ஸ் அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எடுத்து எழுதுங்க ஸ்டேட்மெண்ட்டில். ஓவர் ரெக்கவர்டு இன் காஸ்ட் அக்கௌண்ட்ஸ், ஓவர் ரெக்கவர்டு இன் காஸ்ட் அக்கௌண்ட்ஸ். ஓகே, ஸோ காஸ்ட் அக்கௌண்ட்ஸில் அதிகமாக காட்டினதுனால ப்ராஃபிட் கம்மி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அந்த ப்ராஃபிட்டை கரெக்ட் பண்ணுறோம். ப்ராஃபிட்டை என்ன பண்ணணும், ஆட் பண்ணிடணும், அந்த அதிகமாக காட்டினதை ஆட் பண்ணிடணும். ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த இன்ஃபர்மேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸ் ஓவர் ரெக்கவர்டு இன் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ். ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸில் அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸ் அதிகமாக காட்டியிருக்காங்க. ஓகேவா, ஸோ ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸில் எக்ஸ்பென்சஸ் அதிகமாக காட்டியிருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம், காஸ்ட் அக்கௌண்ட்ஸில் கம்மியாக காட்டியிருக்காங்கன்னு அர்த்தம். காஸ்ட் அக்கௌண்ட்ஸில் எக்ஸ்பென்சஸ் என்ன பண்ணியிருக்காங்க, கம்மியாக காட்டியிருக்காங்கன்னு அர்த்தம். காஸ்ட் அக்கௌண்ட்ஸில் எக்ஸ்பென்சஸ் கம்மியாக இருக்குன்னா ப்ராஃபிட் அது என்ன பண்ணியிருக்கோம், அதிகமாக்கியிருக்கோம். ஓகேவா, ப்ராஃபிட் எக்ஸ்பென்சஸ் கம்மியாச்சுன்னா ப்ராஃபிட் என்னவாக இருக்கும், அதிகமாக இருக்கும்னு அர்த்தம். அப்படி அதிகமானதை நம்ம என்ன பண்ணணும், கம்மி பண்ணிடணும். ஓகேவா, ஸோ எக்ஸ்பென்சஸ்
கம்மியானது, அதை என்ன பண்ணியிருக்கு, ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதனால நம்ம கம்மி பண்ணி காட்டணும், லெஸ் பண்ணணும். அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் ஹெட்ஸ் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா லெஸ் பண்ணணும். ஸோ லெஸ் பண்ணுறதெல்லாம் நம்ம தனியாக கீழே எழுதிக்கலாம். நான் தனியாக இங்கே கீழே லெஸ் அப்படின்னு போட்டு அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸை காட்டுறேன். ஸோ நான் காஸ்ட் அக்கௌண்ட்டில் அதோட இம்பேக்ட் என்னன்றதை யோசித்து சம் போட்டுட்ருக்கேன். நீங்கள் ஃபுல்லாகவே அதை எடுத்து எழுதிடுங்க. நான் ஜஸ்ட்டு சிம்பிளாக அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸ்னு காட்டியிருக்கேன் 3000. ஸோ இதை நம்ம லெஸ் பண்ணினா தான் கரெக்ட் பண்ண முடியும். அடுத்து எதனால டிஃப்ரென்ஸ் பாருங்கள். டெப்ரிஷியேஷன் சார்ஜஸ் ஓவர் ரெக்கார்டட் இன் காஸ்ட் அக்கௌண்ட்ஸ் பை 1900. டெப்ரிஷியேஷன்றது எக்ஸ்பென்சஸ் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவர் ரெக்கார்டட். எக்ஸ்பென்சஸை அதிகமாக காட்டிட்டாங்க காஸ்ட் அக்கௌண்ட்டில் அதிகமாக காட்டினதுனால காஸ்ட் ப்ராஃபிட் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா அதிகமாச்சு. எக்ஸ்பென்சஸ்னால் ப்ராஃபிட் கம்மியாகும் இல்லையா? ஸோ ப்ராஃபிட் கம்மியாயிடுச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ப்ராஃபிட் கம்மியான ப்ராஃபிட்டை நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணினா தான் கரெக்டாக இருக்கும் இல்லையா? ஸோ ஆட் பண்ணினா மறுபடியும் ஈக்குவல் பண்ணிடலாம். அதனால் டெப்ரிஷியேஷன் சார்ஜஸ் ஓவர் ரெக்கார்டட் இன் காஸ்ட் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு போடுறேன். டெப்ரிஷியேஷன் சார்ஜஸ் ஓவர் ரெக்கார்டட் இன் காஸ்ட் அக்கௌண்ட்ஸ் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 1900 ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்த இன்ஃபர்மேஷன். இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்டட் டு 940. இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம காஸ்ட்டில் காட்ட மாட்டோம். காஸ்ட் ஷீட்டில் ஒன்லி என்ன காட்டியிருப்போம், மேனுஃபேக்சரிங் பொருளை தயாரிக்கிறது மட்டும்தான். அப்போ காஸ்ட் அக்கௌண்ட்டில் இதை காட்டாததுனால டிஃப்ரென்ஸ் வருது. காஸ்ட் அக்கௌண்ட்டில் மறுபடி காட்டணும்னு அர்த்தம். அப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஆட் பண்ணணும். இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். ஓகே, இது ஃபினான்ஷியலில் தான் காட்டியிருக்காங்க. இன்கம் காஸ்ட் அக்கௌண்ட்டில் காட்டலை, அதனால நம்ம மறுபடி காட்டுறோம், ஆடில் வரும் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, ஸோ எவ்வளோ அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 940. ஓகே, அடுத்த இன்ஃபர்மேஷன் பேட் டெப்ஸ் ரிட்டர்ன் ஆஃப். இந்த பேட் டெப்ஸ் ரிட்டர்ன் ஆஃப்லாம் கூட எதில் தான் காட்டியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸில் தான் காட்டியிருப்பாங்க. காஸ்ட் அக்கௌண்ட்ஸில் என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, காட்ட மாட்டாங்க. ஸோ இது என்னன்னா எக்ஸ்பென்சஸ். ஸோ எக்ஸ்பென்சஸ் வந்து ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸில் காட்டியிருக்காங்க, காஸ்ட் அக்கௌண்ட்ஸில் என்ன பண்ணலை, காட்டலை. அப்போ நீங்கள் காஸ்ட் அக்கௌண்ட்ஸில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ப்ராஃபிட் அதிகமாக இருக்குது, காஸ்ட் அக்கௌண்ட்ஸ் ப்ராஃபிட் கம்மியாக இருக்குது. அதனால என்ன பண்ணணும்னா லெஸ் பண்ணணும். பேட் டெப்ஸ் ரிட்டர்ன் ஆஃப் என்ன பண்ணணும், லெஸ் பண்ணணும். ஸோ பேட் டெப்ஸ் ரிட்டர்ன் ஆஃப் என்ன அமௌண்ட் 650. ஓகே, ஸோ அந்த இம்பேக்டை வச்சு தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ப்ராப்ளம் போட போகிறீங்க. ஒரு வேளை உங்களுக்கு இந்த இம்பேக்ட் புரியல அப்படின்னா நான் உங்களுக்கு இன்னொரு ட்ரிக்ஸும் சொல்லி தருவேன். இன்னும் ஒரு வீடியோ இந்த இம்பேக்டை வச்சே போட்டுடுவேன் நான். அடுத்து ஒரு ட்ரிக்ஸ் சொல்லித்தரேன், மனப்பாடம் பண்ணுற ட்ரிக்ஸ். ஓகேவா? ஸோ நீங்கள் அந்த மெத்தடை யூஸ் பண்ணியும் ஈஸியாக ப்ராப்ளம் போடலாம். மேம் எனக்கு ரொம்ப யோசிக்க முடியல, காஸ்டிங் ப்ராஃபிட் அதிகமாகுதா கம்மியாகுதா, அந்த இம்பேக்டை புரிஞ்சுக்க முடியலன்னா நீங்கள் தாராளமாக இன்னும் அடுத்த வீடியோவில் அந்த மனப்பாடம் பண்ணுற மெத்தடையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். அதை நீங்கள் என்ன பண்ணலாம், தாராளமாக ஃபாலோ பண்ணலாம். ஸோ இப்போ இந்த ஆட் பண்ணுற அமௌண்ட் எல்லாம் மொத்தமாக ஆட் பண்ணிட்டேன் நான். அதை ஆட் பண்ணிக்கணும். இந்த 3650 நீங்கள் என்ன பண்ணணும், லெஸ் பண்ணிக்கணும். லெஸ் பண்ணினா கடைசியாக வர்றது 1,61,140. இதுதான் ப்ராஃபிட் ஆஸ் பர் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இந்த ப்ராப்ளமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட்லேயும் ஃபினான்ஷியலையும் ப்ராஃபிட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது வந்து ரீசன்ஸ் என்னென்னு கொடுத்துருக்காங்க, அதை நம்ம சரி பண்ணுறோம். அவ்வளோதான் இந்த ப்ராப்ளம். ஓகே, உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நன்றி.